ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த கியூபிக் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டோட ஒயிட் பேப்பர் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஆக்சுவலாக அந்த கியூபிக் ஒயிட் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை இந்த பர்டிகுலர் எபிசோடில் தெளிவாக பார்க்கலாம். கமான் ஸ்கெடியூல் டு தி வீடியோ. ஏற்கனவே இந்த கியூபிக்கை பற்றி ஒரு வீடியோ, டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி பிரதான அட்வான்டேஜ் அல்லது மேஜர் அட்வான்டேஜ்னு சொன்னால் இந்த கியூபிக்கோட அந்த விலை 0,0,0,0,0 நிறைய ஜீரோஸ் இருக்கும். நிறைய ஜீரோஸ் இருந்துச்சுன்னா நிறைய பேர் அதை உள்ளே இழுக்கும், நிறைய மக்களை உள்ளே எடுக்கும். ஏன்னா ₹1 நிறைய டோக்கன்ஸ் வாங்கலாம், $100 பல கோடி டோக்கன்ஸ் வாங்கலாம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் வந்து அந்த பர்டிகுலர் காயின் வந்து ₹1 ஆச்சுன்னா $1 கோடி வந்துடும், $1 வந்துச்சுன்னா $10 கோடி வந்துடும் சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே வருவாங்க. ஸோ பிரதானமாக இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அதிகமாக இருக்கிறது. ப்ளஸ் இட்ஸ் நாட் அ மீம் காயின். மீம் காயின்ல தான் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் கியூபிக்ல அந்த மாதிரி மீம் காயின் கிடையாது. ஆனால் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அதிகமாக இருக்கனால நிறைய மக்களை தான் உள்ள இருக்கும். இதுதான் பிரதான அட்வான்டேஜ். ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது வந்து கம்ப்யூட்டரே சுயமாக சிந்தித்து சுயமாக ட்ரெயின் பண்ணி சுயமாக சில டெசிஷன்ஸ் எடுக்கிற அளவுக்கு வரக்கூடிய விஷயம் தான் ஏஜிஐன்னு சொல்றது, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். இதை பத்தி இந்த பர்டிகுலர் கியூபிக் ஒயிட் பேப்பர்ல பேசியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா AIGARTH, இதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்குள்ள என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிஐயை கொண்டுட்டு வராங்க. ஏஜிஐயை ட்ரெயின் பண்ணி ஏஜிஐ யூஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போற மாதிரி இந்த ஒயிட் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு குட் சைன். இது வந்து எனக்கு ஒரு நல்ல சைனா படுது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏஜிஐ பத்தி ஃபர்ஸ்ட் பேசினது எந்த ப்ராஜெக்ட், பேஸ்ட் ஏஐ இந்த ப்ராஜெக்ட். செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து இந்த கியூபிக் வந்து இந்த ஒயிட் பேப்பர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரலைஸ்டு இன்டெலிஜென்ஸை பத்தி கொண்டுட்டு வரதுக்காகவே அவங்க ஒரு ப்ரோட்டோகால் வச்சிருக்காங்க. இந்த ப்ரோட்டோகாலுக்கு பேர் வந்து ஐகார்த். இது வந்து ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் திங், செக்யூரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து குவாரம் பேஸ்டு கன்சென்சஸ். குவாரம்னு சொன்னாலே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் டு டிசைட் சம்திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர்ல 75 பேர் அல்லது 80 பேர் ஓட்டு போட்டால் மட்டும்தான் ப்ரொபோசல் வந்து என்ன ஆகும்னா பாஸ் ஆகும். அது மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே வச்சிருக்காங்க. ஸோ டிரான்சாக்ஷன்ஸை வந்து வேலிடேட் பண்ணணும், டிரான்சாக்ஷனை பாஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் அந்த குவாரம் பேஸ்டு கன்சென்சஸ் இருக்கிறனால செக்யூரிட்டி லெவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதையும் வந்து ரொம்ப அழகாக எதில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒயிட் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. கியூபிக்ன்றது வந்து யூஸ்ஃபுல் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். அதாவது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ன்றது வந்து ஒரு ரேண்டமாக பஸ்ஸில் சால்வ் பண்ணுறது தான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். வேற கியூபிக்ல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சால்விங் அ ரேண்டம் பஸ்ஸில் ஒரு உபயோகம் இருக்கக்கூடிய சில வேலைகளை செஞ்சு அதனால கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸை வந்து வேலிடேட்டர்ஸ்க்கு மைனர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதையும் ரொம்ப அழகாக அவங்களோட ஒயிட் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து கியூபிக்ன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆன் அ பேர் மெட்டல் டிப்ளாய்மெண்ட்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு தனியாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவையில்லை, விர்ச்சுவல் மிஷின்ஸ் தேவையில்லை, சாதாரண ஹார்ட்வேர் இருந்தால் போதும் அது எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்றாங்க. அதனால வந்து கியூபிக்ன்றதே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி கன்சிடர். மூன்றாவதாக அதுல இருக்க ஆரக்கிள். ஆரக்கிள்னாலே வந்து இட் யூஸ் டு கம்யூனிகேட் வித் அதர் பிளாக்செயின், யூஸ் டு ஸ்பீக் வித் அதர் பிளாக்செயின், யூஸ் டு ஸ்பீக் வித் Web2. அது கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய விஷயம், அதுவும் அதுக்குள்ள இருக்கு. அடுத்து வந்து ஐஓடி உள்ள வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இருக்க ஐஓடி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, டிரான்சாக்ஷனை ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அல்லது அதை வந்து சரி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது கியூபிக் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி இருக்கு. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அட்வான்டேஜா இருக்கு. கியூபிக்ல இருக்கக்கூடிய ஐடி வெரிஃபிகேஷன் சிஸ்டம், இது வந்து ஒரு அழகான ஒரு சிஸ்டம். அதாவது வந்து எப்படி வந்து டீசென்ட்ரலைஸ்ட் ஐடென்டிட்டி இருக்கும், அது மாதிரி கியூபிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வெரிஃபிகேஷன் சிஸ்டம் இருக்கு. இது எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சீட் ஃப்ரேசஸ் கொடுக்குறோம். அந்த சீட் ஃப்ரேசஸ் வந்து கிரிப்டோகிராஃபிக் ஹேஷிங்கை யூஸ் பண்ணி என்ன மாத்துறாங்கன்னா பிரைவேட் கீயா மாத்திடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிரைவேட் கீயா மாறிடுது. சீட் ஃப்ரேஸ்ல இருந்து பிரைவேட் கீயா மாறிடுது. செகண்ட் திங், அந்த பிரைவேட் கீயை என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீயா மாத்துறாங்க. எதை யூஸ் பண்ணி மாத்துறாங்கன்னா ஸ்னார்ட் கியூ அல்காரிதம்னு சொல்லி ஸ்னார்ட் கியூ அல்காரிதம். இந்த ஸ்னார்ட் கியூ அல்காரிதம்ன்றது எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் நாலேஜ்னு இருக்கக்கூடிய கிரிப்டோகிராஃபிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பர்டிகுலர் அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. அதே அல்காரிதம் யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்கன்னா பிரைவேட் கீயை பப்ளிக் கீயை மாற்றிடுறாங்க. இந்த பப்ளிக் கீயை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜா ஹியூமன் ரீடபிள் ஐடியா மாத்துறாங்க. ஏன்னா அதுதான் வந்து நமக்கு புரியும். ஏன்னா வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா இருக்கிறது புரியாது, அல்லது சம் ரேண்டம் ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர்ஸ் இருந்தாலும் புரியாது. அதுக்கு பதிலாக என் பேரோ இல்லைன்னா உங்க பேரோ ஹியூமன் ரீடபிள் டெக்ஸ்டா இருந்துச்சுன்னா ரொம்ப புரியும். அது மாதிரி ஹியூமன் ரீடபிள் டெக்ஸ்டா மாத்திடுறதுனால இது வந்து ஒரு அழகான ஒரு சிஸ்டமா இருக்கு இந்த கியூபிக் ஐடி சிஸ்டம்ன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் திங்,
இருக்கக்கூடிய சீடை வந்து பிரைவேட் கீயா மாத்துறாங்க. எதை யூஸ் பண்ணிங்கன்னா ஹேஷிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி. அடுத்து அந்த பிரைவேட் கீயை வந்து பப்ளிக் கீயா மாத்துறாங்க. எதை யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கியூ அல்காரிதம் யூஸ் பண்ணி. அகைன் அந்த பப்ளிக் கீயை வந்து என்ன மாத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீடபிள் டெக்ஸ்ட் அல்லது ஹியூமன் ரீடபிள் ஐடியா மாத்துறாங்க. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ டிரான்சாக்ஷன் இன்சைட் தி கியூபிக் நெட்வொர்க். இது ஒரு அழகான ஒரு அட்வான்டேஜ். கியூபிக்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கிற ரிவார்ட்ஸை வந்து டைரக்டா வந்து அந்த ட்ரைனிங் பண்றாங்க இல்லையா, ஏஐ ட்ரெயின் பண்றாங்க. அந்த ஏஜிஐக்கு தேவையான ஏஐயை ட்ரெயின் பண்றதோ அதை ஆப்ரேட் பண்றவங்களுக்கு டைரக்டா அந்த ரிவார்ட்ஸை கொடுத்துட்றாங்க. இது வந்து மீடியேட்டர் வழியாக போறது கிடையாது. இது ஒரு மிக முக்கியமான அட்வான்டேஜ். ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபுல் ரிவார்ட் வந்து அது யார் அந்த வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கே போய் கிடைக்கும். நடுவில் இருக்கக்கூடிய புரோக்கருக்கு கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜா பார்க்குறேன். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து டிசம்பர் 4 அன்னைக்கு கியூ ஏர்ன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வராங்க. அதாவது வந்து ஸ்டேக்கிங் ஆப்ஷன் கொண்டு வராங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அதிகமாக ஸ்டேக் பண்ணிச்சுன்னா பிரைஸ் வந்து கீழே போகாது. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஸ்டேக்கிங் ஆப்ஷன் கொண்டு வராங்க. அதுக்கு பேர் வந்து கியூ ஏர்ன் கொண்டுட்டு வராங்க. இதுக்கு அடுத்து டிசம்பர் 4 என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அவங்க ஒரு டெக்ஸ் கொண்டு வராங்க. QX அப்படின்னு ஒரு டெக்ஸ், கியூபிக்லேயே இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ். அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் ஐ கீப் திஸ் கியூபிக் அண்ட் ரிஸ்க் செக்டர். இந்த ரிஸ்க் செக்டர் தான் வைக்கிறேன். ஏன்னா இதுக்குன்னு சில ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கு, இதுக்குன்னு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அதையும் இப்போ தெளிவாக பார்க்கலாம். 55 மில்லியன் டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்சாக்ஷன்ஸ் வேற, டிரான்ஸ்ஃபர்ஸ் வேற. இவங்க வந்து டிரான்சாக்ஷன்ஸையும் டிரான்ஸ்ஃபர்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. தியரட்டிக்கலா 55 மில்லியன் டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட் இதால் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. பட் அது சான்ஸே இல்லை. ப்ராக்டிக்கலாக வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் டிபிஎஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இது வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் அல்லது மார்க்கெட்டிங் ஜிமிக்குக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த 55M டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட்ன்றது. ஆனால் 55Mன்றது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கியூபிக் டோக்கனை வந்து டீஃப்ளேஷனரின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி முன்னாடியே பார்த்தீங்கன்னா இருந்த சப்ளைல வந்து 80% பேர்ன் பண்ணி 20% தான் வச்சிருக்காங்க. இந்த 20% டீஃப்ளேஷனரின்னு சொல்றாங்க. அது வந்து எப்படி பை பண்ணி பேர்ன் பண்ண போறாங்கன்ற ஆப்ஷன்ஸ் அல்லது அந்த ஸ்கீமை வந்து இன்னும் தெளிவாக கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தெளிவாக கொடுக்கல ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னும் டயர் 1 எக்ஸ்சேஞ்சஸ் எதுலையுமே லிஸ்ட் ஆகல. டயர் 1 எக்ஸ்சேஞ்சஸ் லிஸ்டிங் வந்துச்சுன்னு சொன்னாலும் அந்த ப்ராஜெக்டோட லெவல் வந்து வேற லெவலுக்கு மாறும். ஸ்டில் இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் சம் டயர் 1 எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்ஸ். இதெல்லாமே இதனுடைய சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அல்லது சின்ன சின்ன டிராபேக்ஸ் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கவும் அந்த ஒயிட் பேப்பர் வந்து 80 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஒயிட் பேப்பரை போய் படிங்க. அந்த ஒயிட் பேப்பர்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கிற அட்வான்டேஜஸும் இருக்கு. அட்வான்டேஜஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கு. பட் ஸ்டில் இந்த கியூபிக்கை வந்து நான் வந்து ரிஸ்கி செக்டர்ல தான் வைக்கிறேன். இப்போ நான் கொடுத்த அந்த அப்டேட் வந்து கியூபிக்ல இருந்த ஒரு முக்கியமான அப்டேட். அவங்க ஒயிட் பேப்பரை பேஸ் பண்ண அப்டேட். நீங்க கியூபிக்கை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துக்கோங்க. இன்னொரு வீடியோட ஒரு நல்ல காயின் டோக்கன் அல்லது கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். until then bye from புகழ்.